ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாண்டி சீரியலில் வந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி குடும்பமே ரொம்ப வந்து சோகத்தில் வந்து உட்காந்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தங்கமையில் அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க. எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்ச நாள் பொறுங்கன்னு தான் நான் உங்கள்கிட்ட அன்றைக்கே வந்து சொன்னேன், நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து தங்கமையில் அவங்க அம்மா வந்து திட்டுனோன்னே, உன் மேலேயும் கேஸ் கொடுக்காம இருக்கேன், நீ ரொம்ப ஓவராக பேசினா உன் மேலேயும் சேர்த்து கேஸ் கொடுத்துரும் பார்த்துக்கோ, அவன் வேலையை தான் அதை மட்டும் தான் பார்க்கணும், என் பிள்ளை வாழ்க்கையை நான் தான் பார்க்கணும், நீங்கள் இப்படி செஞ்சதுக்கு அப்போ ஒன்று செய், சரி நான் கேஸை வாபஸ் வாங்கணும்னா நீ முதல் செய், என் மகளை அவங்க வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணி நான் அவங்கள வெளியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே நான் எப்படி இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு கொட்டினதுக்கப்புறம் நான் எப்படி இதை போய் பேச முடியும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்போ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்றாங்க. சரின்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து ஒவ்வொரு ஆளையாக வந்து கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா உடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாண்டியை விசாரிக்காங்க. அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வந்து தெரியாது இவங்க குடும்பம் எப்படி எதுன்னு அப்படின்ற மாதிரி வந்து ஆளுக்கு வந்து ஒரு இதை சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி சொல்லிட்டு போய் நம்ம சரவண்ட்டையும் கேட்டோன்னே இவ்வளோ பொய் வந்து சொல்லி என்னை வந்து இப்படி வந்து ஏமாத்துறாங்க, இன்னும் எவ்வளோ பொய் தான் சொல்லி வச்சுருக்காங்க, எங்களோட இப்போ குடும்ப நடத்துறது கூட பொய்யா தான் நடிக்கிறாளோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது, அதனால தான் நான் வந்து வேணாம் அப்படின்ட்டு வந்து டைவர்ஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தங்கமையில் அவங்க அம்மா வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. வந்து மறுபடியும் எப்பயும்போல வந்து ஆக்டிங் போட்டு கண்ணீரை விட்டு எப்படியா என் பொண்ணோட வாழ்க்கை இது ஒன்று அவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மாதிரி கதையை கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ்காரங்க கேட்குறாங்க. அவங்க சொல்கிறதுலாம் எல்லாமே பொய் மேடம், ஆனால் நாங்கள் வந்து கல்யாணன்றதுக்காக ஒரு 2-3 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அந்த மாதிரி தான் நாங்கள் சொன்னோம், ஆனால் அதை வந்து இவங்க பெருசாக நினச்சிட்டு என் பொண்ணை வந்து அடித்து கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து தங்கமையில் அவங்க அம்மா அழுது சீன் போட்டு போயிட்டாங்க. சரி நாங்கள் இந்த கேஸே நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா போங்க தங்கமையில் அவங்க அம்மா வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா அவங்க அப்பா அவங்கள வந்து கூப்பிட்டு என்ன பிரச்சனை, அவங்க குடும்பம் எப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ரொம்ப வந்து ஃப்ராடு குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தங்கமையில் அவங்க குடும்பத்தை வந்து சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே சொன்னதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருமே அந்த அளவுக்குலாம் மோசம் கிடையாது, இவங்க வந்து இந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு மோசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து யார் பக்கம் யாருக்குன்னே தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு போலீஸில் வந்து கன்ஃபியூஷனில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த இன்னைக்கு வந்து சீரியல் நடக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ பெட்டர் அந்த வீடியோ பிடிச்ச மாதிரி கமெண்ட் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.